ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஜூலை 15ஆம் தேதியான இன்றைக்கு வந்துருச்சு. இதுக்கு நம்ம இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13/8/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு திருத்ததுக்கு வேண்டிய உண்டான டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18 இருந்து, அதாவது ஆகஸ்ட் 18 இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 9:30 மணியில் இருந்து 12:30 மணிக்குள்ளே இந்த எக்ஸாம் நம்ம எழுதக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வேகன்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50 வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 2A பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 595 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நமக்கு இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிவினருக்குமே தனித்தனியான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இது தெளிவாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம எப்படி எழுதுவோம்னா முதல்ல ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறமா தான் மெயின்ஸ் எழுதக்கூடியதாக இருக்குது. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம 200 கொஸ்டின் எழுதக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நமக்கு பொது தமிழில் இருந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்குறாங்க 100 வினாக்கள். பொது அறிவில் இருந்து பட்டப்படிப்பு தரத்தில் 75 வினாக்களும், மேக்ஸில் இருந்து நமக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் 25 கொஷின்களில் நமக்கு மொத்தம் 200 கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு OMR ஷீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எழுதக்கூடியதாக இருக்குது. இல்லை நம்ம குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக ஒரு 90 மார்க்குன்னு எடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2, அதாவது நம்ம ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் குரூப் 2க்கும் எழுதக்கூடியதாக இருக்கும், குரூப் 2Aக்கும் எழுதக்கூடியதாக இருக்கும். குரூப் 2 அப்படின்னா நமக்கு பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருந்தும் பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருந்தும் கேட்கக்கூடியதாக இருக்குது. பொது தமிழில் நம்ம குறைந்தபட்ச மதிப்பெண் 40 மதிப்பெண்கள் எடுக்கணும். பொது அறிவாக 90 மதிப்பெண்கள், அதாவது நம்ம 300 மார்க்குக்கு எழுதுறோமோ. அதனால் இதனுடைய வகை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வோட வகை விரிந்துரைக்கும் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 2A இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இதுலையும் பிரிக்கிறாங்க. பேப்பர் 1ல் பொது தமிழில் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருந்து கேட்குறாங்க 100 மதிப்பெண்களுக்கு. அடுத்து ஜிகேயில் பொறுத்தவரைக்கும் நமக்கு பொது அறிவு பட்டப்படிப்பு தரமும், மேக்ஸில் இருந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் இருந்து மொத்தம் 300 மதிப்பெண்கள் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே குரூப் 2A மாதிரி தான் நமக்கு பேப்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா பொது தமிழில் 40 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நம்ம விருந்திருக்கும் வகைகளை எழுதக்கூடியதாக இருக்குது. ஆனால் குரூப் 2ல் பேப்பர் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2Aயில் நமக்கு CBT எக்ஸாம், அதாவது நம்ம கணினி வழி தேர்வில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு. இதை பற்றின விரிவான வீடியோ நம்ம போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.